2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவில் நாளை முதல் இணையதள இணைப்புடன் செயல்படும் சீன சிசிடிவி கேமராக்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள கண்காணிப்பு கருவிகளுக்கான புதிய விதிகளின்படி நாட்டின் பாதுகாப்பு, கண்காணிப்பு உள்ளிட்ட முக்கிய காரணங்களுக்காக இந்த தடை அமல்படுத்தப்படுகிறது. கண்காணிப்பு கருவிகளுக்கான புதிய சான்றிதழ் வழங்கும் நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளதால் அப்போது முதல் சீனாவின் ஹிக்விஷன், தாகுவா உள்ளிட்ட நிறுவனங்களின் இணையதள இணைப்புடன் செயல்படக்கூடிய சிசிடிவி கேமரா விற்பனைக்கு தடை விதிக்கப்பட உள்ளது. தற்போது அதிகம் பயன்பாட்டில் உள்ள இந்த சீன சிசிடிவி கேமராக்கள் வழியாக தரவுகள் கசியவும், சட்டவிரோதமாக வெளிநாட்டிலிருந்து கண்காணிக்கவும் வாய்ப்பு உள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் சிசிடிவி கேமராக்களில் அதன் முக்கிய அங்கமான சிப்செட் எந்த நாட்டைச் சேர்ந்தது என்பதை நிறுவனங்கள் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். சீன சிப்செட்களை கொண்ட சிசிடிவி கேமராக்களுக்கு இனி அரசின் தரச்சான்றிதழ் வழங்கப்படாது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சிசிடிவி கேமரா சந்தையில் இந்திய தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஊக்கம் கிடைக்கும். உள்நாட்டு சிசிடிவி கேமராக்களுக்கு சந்தையில் மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படும். கோவிட் காலகட்டத்துக்கு பின் பங்குச்சந்தைகள் மிக மோசமான சரிவை கண்ட மாதங்களில் ஒன்றாக இந்த மார்ச் மாதம் அமைந்துவிட்டது. இந்த மாதத்தில் மட்டும் நிப்டி, சென்செக்ஸ் ஆகிய இரண்டும் கிட்டத்தட்ட 10.50% அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளன. நேற்றைய வர்த்தகத்தில் நிப்டி 488 புள்ளிகள் சரிந்த 22,331 புள்ளிகளிலும், சென்செக்ஸ் 1,635 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்த 71,947 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. கடந்த 2 வர்த்தக நாட்களில் முதலீட்டாளர்களின் சொத்து மதிப்பு 18.60 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சரிந்துள்ளது. இந்த சூழலில் அவசரப்பட்டு பங்குகளை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும், நிப்டி மீண்டும் 24,000 புள்ளிகளை தாண்டி நிலை பெற்றால் மட்டுமே சந்தையில் நிலையான முன்னேற்றம் ஏற்படும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். அதுவரை தரமான பங்குகளை மட்டும் சரிவின் போது கவனமாக தேர்வு செய்யலாம் என தெரிவிக்கின்றனர்.